அடுத்ததாக தோழர் வி.என். கருப்பையா, கோட்டச் செயலாளர் திண்டுக்கல். கோட்டச் செயலாளர் திண்டுக்கல் அவர்களுக்கு நமது கோட்டச் செயலாளர் செல்வன் அவர்கள் கொண்டாடி கொண்டு வரவேற்கிறோம். மாநில ராமசாமி அவர்கள் மற்றும் கோட்டை மாநாட்டிற்கு வருகை வந்திருக்கும் சிறப்பு மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி அவர்கள் மற்றும் முன்னாள் மாநில செயலாளரும் மறைமுறை செயலாளருமான பாஸ்கரன் அவர்களை மற்றும் மத்திய அரசு மகா சம்மேளன அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே. செல்வராஜ் அவர்களே மற்றும் இங்கு வாக்குரை வழங்க வந்திருக்கும் தென்மண்டல போட்டிச் செயலாளர்களே, தென்மண்டல அமைப்பு செயலாளர்களே மற்றும் அதற்கும் சக தோழர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் கோட்டை சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு வெற்றிமாநாடு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாநில சங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் நடத்திருக்கிறேன். இப்போ வெல்பர்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கோம். இப்போ வெல்பரில் வந்து ஒன்றே ஒன்று, வெல்பரில் நம்ம வந்து ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு மட்டும்தான் நம்ம தரோம். அது மட்டும் தானே கிடைக்குது. இப்போ நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா, மற்ற துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கட்டும், அந்த அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டால் அந்த வெல்பரில் வந்து கிடைக்குது. அது மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கும் வந்து அந்த இப்போ மாநிலத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 5 லட்ச ரூபா அந்த ஹெல்த் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கி தரணும் நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சுட்ருக்கோம். அதை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து இந்த வேகன்சினாச்சும், ஏன்னா இப்போ வேகன்சி இப்போ நம்ம மாநிலத்தை என்ன இருக்காரு, ஏற்கனவே நம்ம தனி கமிட்டி தான் வச்சுருக்காரு ஜிடிஎஸ்க்கு. இப்போ வந்து 8 வேகன்சியில் சேர்க்க சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதில் அந்த கோரிக்கையை வச்சு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே கிடைச்சிட்டான்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிஎம்சி லெவலில் வெல்பரில் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வெல்பரில் வந்து இப்போ டிவிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா சிஏ அலவன்ஸ்லாம் தராது. அதாவது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் லெவல். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அந்த ஸ்கூல் ரெக்கக்னேஷன் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க, இல்லாட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அது வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. கொடுக்குற ஒரு 6000 ரூபாய்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிஓ லெவலில் வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக வச்சுக்கிட்டு எனக்கு ரெக்கக்னேஷன் வாங்கி கொடுக்குங்க, அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்த ரெக்கக்னேஷன் ஆர்டரையும் கொஞ்சம் தள்ளுபடி, அதாவது நீக்கி எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் கொடுத்தா எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி மாநிலத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டும் கேட்டு அடுத்து சிஏ அது ஸ்கூல் ரெக்கக்னேஷன் இருந்தால் தான் கொடுக்குறேங்கிறாங்க. ஆமாம், இப்போ அதாவது ஸ்கூல் ரெக்கக்னேஷன் இல்லாத நம்ம தப்பு இல்லை. ஸ்கூலில் அவங்க வந்து வாங்காமல் இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கிறதுல அவங்க வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த வருஷமே உடனே கிடைக்காது. ஏன்னா அவங்க நிறைய அந்த ப்ரொஃபஸரில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய இடர்பாடு இருக்குது அவங்களுக்குள்ள. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, போன வருஷம் வாங்கியிருப்பாங்க ரெக்கக்னேஷன். அப்போ அந்த இதுக்கு கொடுக்கலாம் இல்லையா, இந்த வருஷம் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதை அந்த நீங்கள் மாநில சங்கத்தில் சிபிஎம்சிட்ட பேசினா கொஞ்சம் அதை அந்த தள்ளுபடி பண்ணலாங்க அப்படிங்கிற காரணம் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஏ ட்ரைனிங்லாம் போடுறாங்க. நிறைய பேர் டிஏவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா டிஓவில் வந்து டிஏ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆர்டர் போட்டுருக்காங்க. ஆனால் அங்கேயும் இப்போ நடைமுறைப்படுத்துறாங்க. இல்லை இப்போ 2.0 பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் கூப்பிட்றாங்க. 6 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு எதுவுமே டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்க. சத்தம் போட்டு டிஓவில் சத்தம் போட்டால் தான் டிஓ கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எஸ்பிகிட்ட பேசினாலும் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஃபண்ட் இல்லை, நான் மேலே கேட்டு வாங்கினா ஃபண்ட் இல்லை, ஒரே வார்த்தை ஃபண்ட் இல்லைன்ற. சரி, இனிமேல் ஃபண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓய்வு சொல்லிட்டாங்க. ஆமாம், இனிமேல் ஃபண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆர்டர் போட்டாச்சு, ஓய்வு சொல்லியாச்சு. அதே மாதிரி
மாநில செயலாளர் நான் இந்த ரிட்டையர்டான பேருக்கு கண்டிப்பாக பென்ஷன் வாங்கி கொடுக்குற ஏற்பாடு நடந்திருக்கேன். அதுக்காக நான் வந்து மாநில செக்ரட்டரிக்கு நம்ம அருண் திங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்படும் சிறுகை கொண்ட பொறுப்பாளர்களை வரவேற்றுக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.